மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மகனும் நடிகருமான திரு மு.க. முத்து அவர்கள் கலைஞருடைய கலை வாரிசா மட்டும் இல்லாம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாற்று சக்தியாகவும் உருவாகணும் அப்படின்ற நோக்கத்துலதான் திரை உலகத்துல களமிறக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம்தான் அவருடைய வீழ்ச்சிக்கும் காரணமா அமைஞ்சதாகவும் சொல்லப்படுது. சரி, என்னதான் நடந்திருக்கும்? கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்க்கலாமே. திரைப்படங்கள்ல தோன்றி எம்ஜிஆர் அவர்களை போலவே நடிச்சு அசத்தி தொடக்கத்துல புகழின் உச்சிக்கு போனவர் தான் திரு மு.க. முத்து அவர்கள். 1970 வருஷத்துக்குள்ள திரை உலகத்துல கோலோச்சிய மு.க. முத்துவுடைய நடிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. தன் மகனை வச்சு படம் எடுக்க முடிவு செஞ்ச முன்னாள் முதல்வரான திரு மு. கருணாநிதி அவர்கள் பல விஷயங்களுக்கும் எம்ஜிஆர் பாணிய பின்பற்றியதா சொல்லப்படுது. மு.க. முத்து அவர்களும் பார்க்க நல்லா ஸ்டைலா இருந்திருக்காரு. குரல் வளமும் அவருக்கு பலமா இருந்திருக்கு. அவர் தன்னுடைய சொந்த குரல்லையே வசனம் பேசி பாடல்களையும் பாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக பிரச்சார கூட்டங்கள்ல எம்ஜிஆர் அவர்களை போலவே தோன்றி வந்த மு.க. முத்து அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே பல திரைப்படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பிள்ளையோ பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தை தாங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த படத்துடைய பெயர் கூட உங்கள் வீட்டு பிள்ளை படத்துடைய பெயரை ஒட்டியே வைக்கப்பட்டிருந்ததாவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடல்களை எழுதிய வாலிய வச்சே இந்த படத்துடைய பாடல்கள் எழுதப்பட்டதாகவும் சொல்றாங்க. சோ இந்த பிள்ளையோ பிள்ளை படம் வெளியானப்போ பல கிராமங்கள்ல முத்தமிழ் செல்வன் முத்து அப்படிங்கிற பெயர்ல ரசிகர்கள் மன்றங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. முத்துவுக்கு ஆதரவா பல இடங்கள்ல போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கு. அது மக்களையும் வெகுவா கவர்ந்திருக்கு. சில கிராமங்கள்ல எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் முத்து ரசிகர் மன்றமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. முக்கிய நாளிதழ்கள்ல கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றிய செய்திகள் முதலிடம் பிடிச்சிட்டு வந்த நிலையில சில நேரம் மு.க. முத்து அவர்களுடைய செய்தியாவும் மாறி இருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டங்கள்ல இவருடைய ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மோதலே ஏற்பட்டிருக்காம். எம்ஜிஆர் அவர்களுடைய படம் வெளியாகிற திரையரங்குகள் தாக்கப்பட்டதும் சொல்லப்படுது. 1972 வருஷம் பிள்ளையோ பிள்ளை வெளியானப்போ படப்பிடிப்பு முடிஞ்சு வெளியீட்டுக்கு தயாரா இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல உருவான உலகம் சுற்றும் வாலிபன் படத்துடைய வெளியீடும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பிள்ளையோ பிள்ளை படத்துடைய சிறப்பு காட்சியை பார்த்துட்டு வந்த எம்ஜிஆர் அவர்கள் பாடலாசிரியர் வாலிய நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்கல அப்படின்னு கூப்பிட்டுருக்காராம். சோ அடுத்த நாள் காலையில எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு போன வாலி அவர்களுக்கு உணவு பரிமாறி இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். என்ன வாலி, முத்தமிழும் தோன்றியது மு.க. முத்துவிடமா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதா வாலி அவர்களே தன்னுடைய புத்தகங்கள்ல பகிர்ந்திருக்காருங்க. அதற்கு வாலி அவர்கள் என்ன ஆன்சர் பண்ணிருக்காருன்னா, அண்ணா மு.க. முத்து வளர்ற ஒரு கலைஞர், அவரை புகழ்ந்து பாடல் எழுதும்படி கேட்டுக்கிட்டாங்க. ஏற்கனவே நீங்க பல தடவை என்கிட்ட சொல்லிருக்கீங்க என்னுடைய வார்த்தைக்கு பலம் இருக்கு, சோ நான் எப்பவுமே வாழ்த்திய பாடல்களை எழுதணும் அப்படின்னு. அதனாலதான் மத்தவங்களை வாழ்த்தும்படி ஒரு பாடலை எழுதின அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாலும் கூட அவருக்கு நான் சொன்ன பதில சமாதானம் ஏற்படல அப்படிங்கிறது அவருடைய முக பாவமே எனக்கு காட்டி கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டை எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதி இருந்தா அது இன்னும் அதிகமா புகழ் பெற்றிருக்குமோ அப்படின்னு அவர் நினைச்சிருந்ததுதான் அதுக்கு காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு வாலி அவர்கள் குறிப்பிட்டதா ஒரு சில புத்தகங்களின் மேற்கோள் காட்டுதுங்க. இந்த பிள்ளையோ பிள்ளை படத்தின் கதை கூட எம்ஜிஆர் அவர்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளையின் நகல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிள்ளையோ பிள்ளை படத்திலையும் மு.க. முத்து அவர்களுக்கு இரட்டை வேடம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து மு.க. முத்து அவர்கள் நடிப்புல வெளியான திரைப்படங்கள்லயும் எம்ஜிஆர் அவர்களோட இணைந்து நடித்த கதாநாயகிகளும் தயாரிப்பாளர்களும் இடம்பெற ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நடிகைகளான லக்ஷ்மி, மஞ்சுளா, ஜி சகுந்தலா, வெண்ணிற ஆடை நிர்மலா, சந்திரகலா, பத்மபிரியா இப்படியான நாயகிகள் மு.க. முத்து அவர்களோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ கடைசியா அவர் அவளே அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிக்க அந்த திரைப்படம் வெளியான 3 மாதங்கள்ல தமிழக முதல்வரா எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அதுக்கப்புறமா மு.க. முத்து அவர்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா எந்த பட தயாரிப்பாளரும் எம்ஜிஆர் அவர்களுடைய பகை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை வச்சு படம் எடுக்க விரும்பாம இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. சோ 1972ல ஆரம்பிச்ச அவருடைய திரை உலக பயணம் 1977 அதாவது 5 வருஷங்கள்ல முடிவுக்கு வந்திருக்குங்க. சோ இத வச்சு அந்த காலத்துல இருக்கிற மனுஷங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை எம்ஜிஆர் அவர்களுக்கு மாற்று போல இல்லாம கலைஞருடைய மகன் அப்படின்ற பெயரோட மற்ற கதாநாயகர்களை போல தனித்துவமான ஸ்டைல், நடிப்பு, அடையாளத்தோட திரு மு.க. முத்து அவர்களும் திரை உலகத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தா அவருடைய ஸ்டைலான நடிப்புக்கும் இனிமையான குரலுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவாகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்க கையால ஓபன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும் நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.